ஹாய் கைஸ், இது உங்கள் ஆமாஸ் ஓட சினிமா யூனிவர்ஸ். நம்ம நருட்டோவில் பல விஷயம் பார்த்துருந்தோம். ஷடகோன் ஜூட்ஸு, நான் எவ்வளோ அடிப்பட்டாலும் ஒரு நாள் நான் ஓக்காகே ஆவேன், லீஃப் வில்லேஜுக்கு நான் ஓக்காகே ஆவேன், நைட் ஃபாக்ஸ் அப்படின்னு பல விஷயம் பார்த்துருந்தாலும் நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட். என்னடா இந்த ஆப்பில் எந்த கை காட்டுறேன் அப்படின்னா, நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன சின்ன க்ரஷை பற்றி தான் பேச போகிறோம். எந்த க்ரஷை பற்றிரா பேச போகிற, யாரை பற்றிரா பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நருட்டோவில் வர ஃபீமேல் கேரக்டர்ஸ், அதில் எனக்கு பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச டாப் 5 கேரக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஜப்பான் வந்து அனிமி உலகத்திலோட தலைவனாக விளங்குது. அதே நேரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நியூஸில் பார்த்தேன். மேரேஜ் பண்ணுறதுக்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் அனிமியில் வர ஒரு கேரக்டரை ஒரு பையன் மேரேஜ் பண்ணியிருந்தான். அப்போது ஏதோ நான் ட்ரோல் பண்ணிட்டு விட்டேன், ஆனால் கொஞ்சம் லேட்டடாக சான்சஸ் இருந்தால் நம்மளே பண்ணலாமோ அப்படின்னு கூட தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்க அந்த சின்னுண்டு க்ரஷ் எப்படியும் இந்த அனிமையில் எட்டி பார்க்கும். ரொம்ப ப்ராங்காக சொல்லணும்னா, ஒரு படம் பார்த்தா ஹீரோஸ் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதே மாதிரி ஒரு ஹீரோயினி நமக்கு லைஃப் பார்ட்னரை கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தோணும். ஏன் நான் மயக்கம் பண்ண பார்க்கும்போது அதில் வர ஹீரோயின் மாதிரி நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றது எல்லாரோட அந்த சின்ன சின்ன க்ரஷஸ் தான். எனக்கு ஃபேவரட்ஸ் நிறைய ஹீரோயினிஸ் அது மாதிரி ஃபேவரட் க்ரஷஸ் இருக்கும். அதில் நம்ம டாப் க்ரஷஸை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் மை லேடி சுனாடே லீஃப் வில்லேஜோட ஒக்காகவாக இருக்காங்க. எனக்கு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்மைல் அது கொஞ்சம் சிரிப்பாகவும் வருது. இவங்க யார், இவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். லேடி சுனாடே நருட்டோ பார்க்குற பல பேருக்கு அவங்க கண்டிப்பாக ஒரு க்ரஷஸாக இருப்பாங்க, இல்லை ஒன் சைடு லவராக கூட இருப்பாங்க. எனக்கு ஆல்சோ அவங்க தான் இருக்கிறதுலே சீனியர் சிட்டிசனே அவங்க தான். அவங்களுக்கு என்ன பவர்னா, ஒரே டயத்தில் 100 இல்லை 1000 ஹீலிங் பவர் அப்படின்னா உடம்புல இருக்க சக்கராவை ஒருநிலைப்படுத்தி ஒரே டயத்தில் காயத்தை குணப்படுத்துறது. இது சாக்குராவுக்கு இருக்கும், ஈனோவுக்கு இருக்கும். அவங்கள பற்றி கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் பார்ப்போம். மெயின் தலைக்கிட்ட இவங்க தான். இவங்களேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவங்க எல்லாருக்கும் மெயின் க்ரஷஸாகவே இருப்பார். நம்ம நருட்டோவில் ஒரு பெருசு கூட ஒரு வாட்டி நம்ம லேடிஸ் நாட்டை சிலிமிஷம் பண்ணி அடி வாங்கிட்டு ஓடுவார். நம்ம நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் பெருசுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நருட்டோ சொல்கிற ஸ்லாங்லேயே நம்மளும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ லேடி சுனாடேக்கு இந்த பவர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த நருட்டோ அந்த கிளாசிக்லேருந்து ஷிப்பிடன் வரைக்கும் இந்த லேடி சுனாடே ஒரு ஒக்காக தான் இருப்பாங்க. நம்ம நருட்டோக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நருட்டோ இதை பண்ணாத அதை பண்ணாத. நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு ஆர்டரை மட்டும் கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்க லேடி சொல்லுங்கள் மை லேடி சொல்லுங்கள் இப்படின்னு உங்கள் ஆர்டர் மட்டும் தான் கொடுப்பாங்க. பாஸ் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு என்ன தான் பவர் இருக்குன்னா, நார்மலாக இவங்க அந்த நிஞ்சா பவர்ஸ் அந்த பேசிக் லெவல்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் லேடி சுனாடேக்கு இருக்கிற பவர் என்னென்னா, ஒரே டயத்தில் 1000 ஹீலிங் பவர் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க நெத்தியில் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். சிவனோட நெத்தியில் இருக்கும்போது 3வது கண்ணு மாதிரி நெத்தியில் ஒரு ஸ்டோன் இருக்கும். அதை அவங்கள பார்க்குறீங்கன்னா ஃபேஸை கண்டிப்பாக க்யூட்டாக அழகாக இருக்கும். அது ஒரு டயத்தில் அவங்களோட ஹீலிங் தேங்கும்போது இங்கேருந்து ஒரு மார்க்காக வந்து அவங்களுக்கு எவ்வளோ காயப்பட்டாலும் உடனே ஆறிடும். அந்த ஹீலிங் பவர்ஸை ஒன்றா வச்சு தாக்கும்போது யாருமே லேடி சுனாடே முன்னாடி நிற்கவே முடியாது. அந்த விதத்தில் நம்பர் 1ல் இருக்குது எல்லாரோட க்ரஷ்ஷாகவும் எல்லாருக்கும். இப்போது இந்த 4th ஒக்காகே அந்த வரிசையெல்லாம் நமக்கு தெரியாது. ஒக்காகேவாக இருக்காங்க. அந்த லீஃப் வில்லேஜுக்கு அவங்க தான் தலைவராக இருக்காங்க. அவங்க தான் அந்த லீஃப் வில்லேஜோட கிங். அவங்க தான் எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 2வது வரிசையில் இருக்கிறது சாக்குராவை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் கிளாசிக் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்துருந்தீங்கன்னா சாக்குராவை கழுவி ஊற்றிருப்பீங்க. ஏன்னா நருட்டோ என் தலைவனை நீ எப்படி அடிக்கலாம், ஏன் ஒரு நாள் நான் உட்காகவே ஆவேன் அப்படிங்கிறதுக்கு தலையில் பிடிச்சி நருட்டோ அப்படின்னு நம்ம சாக்குரா கொட்டிக்கிட்டே இருப்பா. அதனால நிறைய பேருக்கு இருக்கும். இதில் விஷயம் என்னென்னா, நம்ம நருட்டோ சாக்குரா மேலே விருப்பம் இருக்கும். ஆனால் நம்ம சாக்குராவுக்கு உச்சிகா சாக்ஸே இடையில் வந்து அந்த உச்சிமாரோட கடி வாங்கிட்டு ஓடி போயிடுவான். அதில் உள்ள கேரக்டர்ஸ் அனிமி பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக நார்மலாக பார்க்குறவங்க சொல்கிறான். இதில் நருட்டோட அந்த சின்ன வயசில் ட்ரைனிங் எடுத்திருந்த ஒரு ஃப்ரெண்டு இவங்க மேலே க்ரஷர்ஸ் இருக்கும். இவங்க 2 பேரும் நடக்கிற மோதல்லையே சரியான காமெடி இருக்கும். இதை கிளாஸுக்கு எடுத்தால் நம்ம நருட்டோ ஒரு வாட்டி சாஸ்கே உச்சிகா மாதிரி போய் ஒரு சீனை
வரும் இப்படி வரும். ஆனால் திடீர்னு நம்ம நருட்டோக்கு வயிற்று கலக்கணும்னு ஓடி ஓடி போயிடுவோம். அந்த வயிற்று கலக்கிறனால ஜூட்ஸு எல்லாமே உடஞ்சி போயிடும். இப்போது சாக்குராவுக்கு என்ன பவர்? இப்போது இதில் 2 கேரக்டர்ஸ் இருக்குது. சாக்குராவுக்கு அடுத்து எல்லாருக்குமே க்ரஷஸ் வந்து ஈனோ. இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரே ஒரு பவர் மட்டும் தான் வேறுபடுது. என்னென்னா ஈனோவுக்கு மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் மைண்ட் ரீடிங் கூடு விட்டு கூடு பாயிடுறது, அந்த பவரெல்லாம் ஈனோவுக்கு இருக்கும். சாக்குராவுக்கு என்ன தாண்டா இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டில் அவளுக்கு ஒன்றுமே இருக்காது. அவளோட சக்கராவை ஹேண்டில் பண்ணுவாள், மெடிக்கிட்டாக இருப்பான். அதுவும் லேடிஸ் நாள்கிட்டேருந்து கற்றுக்குவா. அவருக்கு என்ன தான் பவர் இருக்குது அப்படின்னா, கிளாசிக்கில் ஒன்றும் தெரியாது ஃபஸ்ட்டில். ஆனால் ஷிப்பிடன் வரும்போது நம்ம கக்காசையே அலற விட்டுருப்பாள். அவளோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் 2 கைக்கு கொண்டு வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பலத்தை கொண்டு வந்திருப்பாள். இதை எப்படியே இவங்க யாரை இமிட்டேட் பண்ணுவாங்கன்னா, லேடிஸ் முன்னாடி அந்த பலம் லேடிஸ் முன்னாடிட்டே இருக்கும். அப்படியே இமிட்டேட் பண்ணுவாள். இதே இன்னொரு பக்கம் இது சாக்குராவுக்குள்ள இது இருக்கும். எமோஷனாக அதிகமாக கடத்துறது சாக்குராவை தான் இருக்கும். ஏன்னா சாஸ்கே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சாஸ்கே உச்சிகா போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம சாரி கைஸ், ரெண்டாவது வாட்டியும் மறுத்துக்கணும். ஒரு லைனில் கரெக்டாக அந்த பிரிட்ஜ் பில்டரை காப்பாற்றி அந்த பிரிட்ஜை கட்டுவது உதவி பண்ணிகிட்டு இருக்கும்போது கோபூட்டோ அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அந்த வாயில் கத்தியை விட்டு கச்சன்னு வெட்டுவானே, அவன் கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஊசியை விட்டு அவங்க அஸ்டண்ட்டு நம்ம உச்சிகா படுக்கிட்டுருப்பான். அதில் நான் ட்ரோல் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பான்னா, உச்சிகா அந்த நாய் பேசாமல் படுத்து கிடந்தான், அவளுக்காக சாஸ்கே எழுந்துரு சாஸ்கே அப்படின்னு சாக்குரா அழுதுட்டு மட்டும்தான் இருந்தா, வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்னு நான் சொல்ல. பல அனிமி பாட்காஸ்ட்டில் அந்த ஸ்லாங்கில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டுருக்கும். இவளுக்கு வேறு என்ன தனித்துவமான பவர்னால், பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இப்போ நம்ம நருட்டோவுக்கு ஷேரிங்கான் இவர் சாஸ்கே உச்சிகாவோடது, அவர் அந்த ஸ்டார் மாலையான பவர், அப்புறம் ஜூட்ஸு ஒரே டயத்தில் பல பேரை உருவாக்குற பவர் இருக்கும். ஆனால் சாக்குராவுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் மெடிக்கிட் இந்த பவர் தான் மெயினாக இருக்கும். அதோட ஒரு ஜீனியஸான பொண்ணு. இதே டயத்தில் அப்படியே இமிட்டேட் பண்ணுறது ஈனோட வேலை. ஈனோ அண்ட் சாக்குரா அவங்க 2 பேரையும் பற்றி சொல்ல போனால் 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே ஒன்றாக வந்திருப்பாங்க. இதில் என்னென்னா, சாக்குராவோட ஈனோ அதிகமான புத்திசாலியாக இருப்பாள். சின்ன வயசுலேயே ரொம்ப டேலண்டடான பர்சனாக இருப்பாள். அது ஒரு கான்வர்சேஷன் அந்த சின்ன 2 க்யூட்டாக இருக்க ஒரு ஃபேஸஸ் வரும். அது நீங்கள் கிளாசிக்லேயே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த எந்த கரெக்டான எபிசோடுன்னு எனக்கு சொல்ல தெரில. கிளாசிக்கில் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வந்துருந்தீங்கன்னா, அவங்க சைல்ட்ஹுட்ஸில் உள்ளது அந்த அப்போயே எடுத்து கொஞ்சம் போல இருக்கும். அப்படியே க்யூட்டாக இருக்கும். 2 பேரையும் பேசிகிட்டு இருக்கும்போது சாக்குரா சொல்லிக்கிட்டு இருப்பான், நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒன்று எப்படி ஆச்சு, நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சாக்குரா சொல்லுவாள். ஆனால் இன்னும் நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிமா. ஆனால் இதில் கூத்து என்னென்னா, உச்சிகா சாஸ்கேக்கு அந்த ஒத்த பையனுக்கு அடித்து 2 இனம் பிரியா நண்பர்கள் ஒரேடியாக பிரிஞ்சிருவாங்க. இதுதான் எங்களோட கதையாக இருக்கும். அடுத்து இது ஆல் ஓவர் வேர்ல்ட் ஆஃப் ஃபேவரட் ஹினாட்டா. இதில் ஹினாட்டோட இது எப்படின்னு இருக்குன்னா, நருட்டோ அப்படிங்கும்போது எனக்கு என்னென்னா, பர்சனலாக ஹினாட்டா பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சாக்குராவை பிடிக்கும். இன்னோட சாக்குரா அண்டு நமக்கு ஃபஸ்ட்டு லேடிஸ் நாடே தான். லேடிஸ் நாடு அடுத்து சாக்குரா பிடிக்கும். ஹினாட்டா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக பிடிக்காது. அது ஒருத்தவங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஹினாட்டா எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஆனால் ஹினாட்டாவோட பவர் எப்படின்னா, இந்த ஷேரிங்கான்ங்கிறது வந்து அவங்களோட ஒருத்தவங்க கண் சிவப்பாக காட்டுறது ஷேரிங்கான். ஆனால் அவங்களுக்கு ஜெராக்ஸ் மாதிரி ஒரு 10 அடிக்கு மேலே உள்ளவங்க ஒரு 1000 அடிக்கு இப்போ அடுத்து கண்ணால் பார்க்க முடியாத விஷயத்தை விட ஒரு ஸ்கேனிங் மாதிரி இருக்கும். அதை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவா. அப்புறம் அதுதான் அவங்களோட மெயின் பவராக இருக்கும். அதுக்கு எல்லாருக்கும் உள்ள நிஞ்சாஸ் பவர் அப்படின்னுங்கிறது இருக்கும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடைசியாக மெயின் ஃபீமேல் கேரக்டர்ஸில் கொஞ்சம் மெச்சூர்டான கேரக்டர்ஸ் கொரோனாய் சென்சே யாருப்பா இது? பார்க்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பவர்னு தெரியாது, அவங்க இன்னும் வரைக்கும் எந்த சண்டை போட்டும் பார்த்ததில்ல, ஆனால் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அந்த அனியோட ஃபார்மேட்டு அப்படி இருக்கும். கடைசியான நம்ம ஆஸ்மா சென்சே அந்த வில்லனோட சண்டை போட்டு இறந்து போயிடுவார். அவரோட கருவை சுமக்கிறது நம்ம கொரோனா சென்ஸே தான் இருக்கும். அவங்களோட
குழந்தை அடுத்து எப்படி வரப்போகுது அப்படின்னா மித்த கதையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போது நம்ம இனோவை பற்றி போட்டோம், ஹினோட்டாவை பற்றி பார்த்துட்டோம். இதில் எல்லாரை பற்றியும் பார்த்தாலும் எனக்கு இதில் ஃபேவரட்ஸுங்கிறது ஒருத்தவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்கும். இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ சாண்ட் வில்லேஜ்லேருந்து தெம்மாரி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவள் ஒரு வாழை மட்டும் தூக்கிட்டு கொஞ்சம் உருன்னு வச்சுட்டே போயிட்டு இருப்பாள். ஏன் அப்படி அந்த அனிமி இருக்குன்னே தெரியாது. ஆனால் கொஞ்சம் பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. சில டைம் வில்லியாக வர கேரக்டர்ஸ் கூட நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்த கேரக்டர்ஸ் என்னென்னா, ஒரு டைத்து இந்த ஷிப்பிடன் ஆரம்பித்த நேரத்தில் நருட்டோ வந்து சக்ராவை எடுக்க ஒரு வில்லி கேரக்டர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாள். அந்த கேரக்டர்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் பண்ணுறது நல்லா இருக்காது. இப்படி இந்த 5 கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டரும் ஒரு விதமாக நடந்துகிட்ருக்கு. மெயின் இவங்களோட சக்ராவை பொறுத்து தான் இவங்களோட பவர் வந்து தீர்மானிக்கப்படுது. ஒன்று இது 2 விதமாக இவங்க இதை சொல்கிறாங்க. ஒன்று இவங்க பரம்பரை பிளட்லேருந்து பரம்பரையாக வழி வந்து கொண்டு இருக்கிறது, அது மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று இவங்க பண்ணுற ப்ராக்டிஸ் அண்டு ஃபோக்கஸ் பண்ணுறதை பொறுத்து இவங்களோட சக்ரா அண்ட் பவர் எபிலிபிலிட்டி மாறும். எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட்டு லேடி சுனாடே தான். உங்களுக்கு என்ன ஃபேவரெட்டு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க அப்படின்னு நினைக்கிறேன். என் நெஞ்சுக்குள்ளே இருக்க ஒரு ஹார்ட்டு நான் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுப்பேன்னா லேடி சுனாடே கொடுப்பேன். 2வது சாக்குரா. ஹினாட்டா வேணா காத்து வாக்கில் 2 காதல் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என் நெஞ்சுக்குள்ளே இருக்க க்ரஷ். உங்களுக்கு எந்த க்ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ லவ் யூ லேடி சுனாடே அண்டு சாக்குரா அண்டு நருட்டோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. மாரி அனிமீஸ் அண்டு வேர்ல்டு சினிமாவில் இம்பேக்ட்ஃபுல்லு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்களை ஐ மஸ்ட் தமிழன். ஐ லவ் யூ லேடி சுனாடே.